ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலா ஸ்டேஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயந்தான் பாடல்கள். எல்லாருக்குமே பாடல்கள் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜேனர்ஸில் கேட்டகரிஸில் பிடிக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட சிங்கர்ஸ் பாடினா தான் பிடிக்கும். ஒரு சில பாடகர்கள் பாடினா தான் பிடிக்கும். எனக்கு வந்து எஸ்பிபி, சொர்ணலதா, இளையராஜா பாடல்கள் அவர் பாடின பாடல்களோட தனியாக பிடிச்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறவங்க கூட பிடிச்சிருக்கும். சில பேருக்கு கிளாசிக்காக பாடல்கள் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கர் வந்து பாடியிருக்காரு. அவரோட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். எப்படி கெஞ்சி கெதறி கூட்டாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கி கேட்டா 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா அதுல மண்ணள்ளி போட்டாங்களா. நல்லா குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து 2 வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்படி என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்குன்னு தெரியல. கடந்த ஒரு வாரமா பிரதீப் குமார், சித் ஸ்ரீராம்னு வைப் பண்ணிட்டு இருந்த நம்ம பையலுங்க மோடிஜி சாங்ஸுக்கு இன்ஸ்டால வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஏஐ யூஸ் பண்ணி இவங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணி விட்டு இருக்கிற அலப்பறைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா. அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புனா? ஆனவன நானே தேடி வரேன் போ. கண்டிப்பா வீடியோ முடியும் போது மென்டல் ஆனால் ஆயிடும். திருவள்ளுவர் சே இருந் தம்பி இல்வாடு ஆரம்பமே அமர்த்தலமா இருக்கு. நான் போய் ஒரு டீ எடுத்து வந்துறேன். உட்கார்றா. வதெல்லாம் விருந் தம்பி வேளாண்மை செத்தர் போட்டு. இப்படி நம்ம ஜி பேசுற தமிழே ஒரு லெவல்ல இருக்கும்போது எந்த ஒரு தைரியத்துல நம்ம பசங்க இவர் தமிழ்ல பாடுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்காங்க. ஆனா அவர் பேசுறதுக்கு பாட்டு கொஞ்சம் தேவையா தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்க திரும்பினாலும் பிரதீப் குமார் வைப்ஸ், பிரதீப் குமார் ட்ரக்னு நம்ம சிங்கர் பிரதீப் குமார் கான்செப்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டு ரீல்ஸ்ல வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவரையே ஓரங்கட்ட அளவுக்கு பிரதீப் பாட்டையே நம்ம ஜி வெர்ஷன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல வர்ற அந்த தஜம் தஜம் தான் ஹைலைட்டே. என்ன திவ்யமான சரீரம். பிரதீப் பாட்டை மட்டும் தான் பாடி இருப்பாரு. ஜி கோரஸ் முத கொண்டு நொறுக்கிட்டு இருக்காரு. யார் சாமி இவன்? எங்க வந்திருக்கான்? உண்டி ஆடா நின்று தட்டுறான். எஸ்பிபி, யேசுதாஸ், ஹரிஹரன் நம்ம லெஜெண்டரி சிங்கர்ஸ்க்கே ஏதோ சில ஜானர் பாட்டுகள் தான் பொருத்தமா இருக்கும். ஆனா நம்ம ஜி வாய்ஸ்க்கு எல்லா பாட்டும் 10 பொருத்தத்தோட அம்சமா இருக்கு. எல்லா கேட்டகரியும் செட் ஆகிருப்பா. இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறத பாட்ட சொல்லுங்கடா. மனுஷன் என்னென்னமோ பண்ணாரு. அப்போலாம் ட்ரெண்ட் ஆகாம இப்படி ட்ரெண்ட் பண்ணி விட்டு இருக்கீங்களேடா. நம்மள ஏன் பாடுபடுத்துறாங்களே? அதுக்கு 2 கையில மாட்டா என்ன பண்ணுவாங்க? ஆண்டவா. விஜய் ஆண்டனி எல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு நாக்கு முக்காக இப்படி ஒரு வருஷன்ல வரும்னு. அட பாவீங்களா, கடைசியில அவரையே ஹிந்தி நதி மாலும்னு பாட வச்சிட்டீங்களே. கரெக்டா இருக்க.
சமீப காலமா எந்த பாட்டெல்லாம் வச்சு வச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேனோ அதெல்லாம் இந்த வருஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காதுக்குள்ள இந்த வாய்ஸ்லயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரிஜினல் எல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, லவ் சாங், மெலடி இதெல்லாம் தான் இப்படி சிதைச்சு வச்சிருக்காங்களேன்னு பார்த்தா ஐட்டம் சாங்க கூட விட்டு வைக்கல. ஏய், அவர் பிஎம்டா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தமிழ்ல தான் இந்த கூத்துன்னு பார்த்தா தெலுங்கு ஸ்டேட்லயும் ஜெய் ட்ரெண்டிங். மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா? அக்கடே சூடு. அக்கடையா? தமிழ்ல பாத்துங்க. ஓ குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா? ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து, ஹரிகரன், சங்கர்னு இந்தியாவோட மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து செதுக்குன பாட்டுடாது. இதை என்னடா சின்ன பின்னா ஆக்கி விட்டுருக்கீங்க? இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டு வித்திட்டு இருக்கான். பாட்டை விட கடைசியில வர அந்த ஹம்மிங் தான் ஹைலைட்டே. உதித் நாராயணன், சுக்விந்தர் சிங், அரிஜித் சிங், சோனு நிகாம்னு எத்தனையோ பெரிய சிங்கர்ஸ் நார்த்ல இருந்து தமிழுக்கு வந்து பாடி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாப்புலாரிட்டி ஒவ்வொரு நைட்ல நம்ம ஜிக்கு கிடைச்சிருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. God is great. Thank you. நாங்க காலியா போறீங்க. ஏன் சாவடிக்கிறீங்க? யார் அங்க காலங்காத்தால எருமை மாடு மாதிரி கத்துறது? இவர்தானா? இது கேட்டா உண்மையாவே நாங்க தான் சார் காலி. வெளிநாட்டுல எல்லாம் ஏஐல பல விஷயங்களை கண்டுபிடிச்சு அடுத்தடுத்துதான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச ஏஐ வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? Of the Best Singer Award for 2023. The award goes to Narendra Modi. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது? இளையராஜாக்கு அவர் பாட்டை அந்த பாட்டு பாடல சிங்கர்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணாலே காண்டாயிடுவாரு. இதுல இதெல்லாம் அவர் பார்த்தா உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் கேக்குறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிற? யாரும் வேற யாரும் போட முடியுமா? பாடுனா நீங்க உட்கார்ந்து கேப்பீங்களா? எழுந்து போக மாட்டீங்க? டிவி, அலைப்பாயுதே, உயிரேன்னு எவ்வளவோ லவ் ஸ்டோரியை பார்த்துட்டேன். ஆனா நீங்க ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்களேடா. அநியாயம். பாவம், அவராவது சிங்கிளா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அதை ஏன்டா கெடுக்கலீங்க? ரகுமான், விஜய் ஆண்டனி எல்லாம் கான்செப்ட் பண்ணி தான் இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆனாங்க. ஆனா நம்ம தலைவர் ஏஐலயே மரண ட்ரெண்ட். சினிமா பாட்டுல மட்டும் இல்ல, நம்ம ஜி ஆன்மீகத்திலயும் ஒரு ரவுண்ட் வருவார் போலயே. ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து
செய்ய வேண்டியதை செய்வோம். இது அவர் கண்ணுல படுற வரைக்கும் ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராமையும் பேன் பண்ற வரைக்கும் விட மாட்டானுங்க போலயே. எல்லாம் மீறி போறீங்கடா டே. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இதுல நிறைய ஒரிஜினல் வெர்ஷனே கேட்காத சில 2K கிட்ஸ் இத வச்சு ஒரிஜினல் ரேஞ்சுக்கு வைப் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏய் குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. Why can't you sing ஏய் a song? குருபாய் ஜிமேஜே கொடுப்பா. சூப்பரா இருந்தது. குரலுக்கு மட்டும் பிசிக்கல் ஃபார்ம் இருந்ததுன்னா அதையே கிஸ் பண்ணலாம். ஆனா குரலுக்கு தான் பிசிக்கல் ஃபார்ம் இல்லையே. குரல் வளையத்துக்கு தான் இருக்கு. உன் கழுத்திலே வாழ்ந்து அங்கே செத்து போகணும் நிக்கி. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இந்த பாட்டியும் விட்டு வைக்கலையா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டியே இங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி மறிய அழுதுருச்சு. சிட் ஸ்ரீராம், வெளி பிரதீப் குமார், அனிருத் ரவிச்சந்தர், சனி சபகடி கன் சனி சபகடி பன் சனி சபகடி ஜாவா கோவா. பாட்டெல்லாம் ஜீவர்ஷன்ல மாத்தி வயிறுலாக்கணும் கூட சகிச்சுக்கலாம். இந்த வேலையை எவன்டா பார்த்தது? பாபு தூ சுனி பாபு தூடு சுனி பாபு தூ ஏழை இப்படி பண்றிய எத்திற்கு மெண்டல் பண்றா செட்ட பண்றா மூஞ்சி மாறி ஏயால ஒரு புறம் இப்படி ரணக்கொடூரமா சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில நல்ல விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. சில சாங்ஸ் எல்லாம் நம்ம ஃபேவரட்டான சிங்கர்ஸ் பாடினா எப்படி இருக்குன்னு ஒரு ஆசை இருக்குமே, அது இந்த ஏயால இப்போ நிறைவேறிட்டு இருக்கு. ஜிடி மியூசிக்ல அசுரன்ல வந்த ஒரு ஹாண்டிங்கான சாங் எழுவைய பூக்களையே, இதை நம்ம ஃபேவரட்டான இப்போ நம்ம கூட இல்லாத ஸ்வரலதா அம்மா பாடினா எப்படி இருக்கும், அவ்வளவு அழகா ஏஐல கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கும் நம்மளோட இருந்திருந்தா இன்னும் நிறைய இப்படிப்பட்ட பாடல்களை இவங்க குரல் கேட்டிருக்கலாம்னு தோண வச்சிருச்சு. எஸ்பிபி இல்லாத தலைவர் படமே இல்லன்னு இருந்தது ஒரு காலம். இப்போ அந்த இல்லாத காலமும் வந்துடுச்சு. என்னதான் தலைவர் படத்துல ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடின்னு எல்லாமே இருந்தாலும் நம்ம எஸ்பிபி சாங் இல்லையே அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ் தான். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏஐ வச்சாவது மனசை தேத்திக்க வேண்டியதுதான். ரத்தமாரே 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 முத்தமாரே ரத்தமாரே. இப்படி எத்தனை வேணாலும் பண்ணுங்க, ஆனா அதை மட்டும் பண்ணாதீங்கடாடி. முடியல. இப்படி ஏஐ வச்சு நிறைய ஃபன்னா, என்டர்டெய்னிங்கா நல்ல விஷயங்களுக்காக மட்டும் பண்ணிட்டு போற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது. டெக்னாலஜி நல்ல விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்திக்கலாம். 2000 years later. சாரி ஃபார் தி டிசப்பாயின்மென்ட். காத்தி சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. சரி ஆச்சி 5 வருஷத்துக்கு மாறுது. மனுஷன் புடி செகண்டுக்கு ஒருக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம்தான். எப்படி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சா, ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். சரி இதை யாராவது கம்பல் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப நாள் பார்க்கணுன்ட்டு இருந்தேன். இடையில அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. திடீர்னு தோணுச்சு, திடீர்னு வந்துச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் வச்சேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம எத்தனையோ சிங்கருக்கு வந்து வெறித்தனமான ஃபேன்ஸ் இருப்போம். முன்னாடி காலத்தில் இளையராஜாவுக்கு மன்ற தலைவரெல்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அஜிக்கு வந்து இப்படி ஒரு வெர்ஷன் வரும், ஏஐயில் இப்படி பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏஐ வந்ததுக்கப்புறம் வேறு லெவல் ஃபன்னாக போயிட்டுருக்குது. ஓகே, தேங்க்யூ. என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.